ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தளபதி விஜய் நடிச்ச செல்வா படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். செல்வா இஸ் அ குட் மேன் அப்படின்னா செல்வா ஒரு நல்ல மனிதர். ஏ அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? ஏ அப்படின்னாலும் ஆன் அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, செல்வா இஸ் த குட் மேன் அப்படின்னா செல்வா ஒரு நல்ல மனிதர். ஹூ ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். இந்த ஹூ அப்படின்ற வார்த்தைக்கு யாரு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. இப்ப கவனிங்க, இந்த வாக்கியத்தை இப்படியும் அமைக்கலாம். செல்வா இஸ் அ குட் மேன், செல்வா ஒரு நல்ல மனிதர். ஹீ ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன், அவர் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்றவரு, ஹெல்ப் பண்ணுவாரு, இப்படியும் அமைக்கலாம். ஆனா ரெண்டு வாக்கியங்களா அதை மாறிடுது பாருங்க. எனக்கு ரெண்டு வாக்கியங்களா பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. செல்வா ஒரு நல்ல மனிதர், அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவரு இப்படின்னு எனக்கு பேச விருப்பம் இல்லை. இப்படி நான் பேசணும். எப்படி? செல்வா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல மனுஷன், இப்படி பேசணும். அப்படின்னா அப்பதான், அதாவது இந்த ரெண்டு வாக்கியத்தை ஒரே வாக்கியமா இணைக்கிறோம், கனெக்ட் பண்றோம். அப்போ இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? அவரு, அந்த மனுஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் ஹூ. செல்வாவை பத்தி பேசுறோம், அப்போ ஹூ அப்படின்றது யாரை குறிக்குது? செல்வாவை குறிக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாக்கியம் சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. பார்க்க போற வாக்கியங்களும் சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்க போகுது. அதனால இந்த வெர்பு கூட எஸ்ங்கிறது சேர்ந்து தான் வரும். இப்போ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா ஐ ஹெல்ப், அவரு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா ஹி ஹெல்ப்ஸ். அந்த எஸ்ங்கிறது சேர்ந்து வரும். ஏன்னா அது ஒரு இலக்கண விதி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால குழம்பிக்காதீங்க. சரி, ஓகே. ஹி டஸ் நாட் லைக் அப்படின்னா அவருக்கு பிடிக்கல. ஹிஸ் அவருடைய. ஃபாதர் அப்படின்னா தந்தை. ஃபாதர்ஸ் அப்படின்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடைய. ஃபாதர்ஸ் அப்படின்னா தந்தையினுடைய, அப்பாவினுடைய. பேட் ஹேபிட்ஸ் கெட்ட பழக்கங்கள். He does not like his father's bad habits. அவருக்கு அவருடைய தந்தையினுடைய கெட்ட பழக்கங்கள் பிடிக்கவில்லை. His father அவருடைய தந்தை. எவருடைய தந்தை? விஜயினுடைய தந்தை. is a lawyer ஒரு வக்கீல். இப்போ இந்த வாக்கியத்திலையும் ஹூ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள தான் குறிக்குது இல்லையா? அப்ப ஹூ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது? His father அவருடைய தந்தை. His father is a lawyer. அவருடைய தந்தை ஒரு lawyer who works with bad people. அவரு கெட்டவர்களுடன் வேலை பார்ப்பவர், வேலை பார்க்கிறவர், வேலை பார்க்கிறார், இப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது he works with bad people அப்படின்னா இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் பாருங்க. அவர் கெட்டவர்களுடன் வேலை பார்ப்பவர், அவர் கெட்டவர்களுடன் வேலை பார்க்கிறவர், அவர் கெட்டவர்களுடன் வேலை பார்க்கிறாரு, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். குழம்பிக்க கூடாது. அப்போ இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது? யாரை பத்தி பேசுறோமோ அவங்களை குறிக்குது. யாரை பத்தி பேசுறோம்? ஹிஸ் ஃபாதர் விஜயனுடைய தந்தை, அவருடைய தந்தை. புரியுதுங்களா? நான் உங்களை குழப்பலன்னு நம்புறேன். சரி, ஓகே. அடுத்தது, தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். A girl named காமினி. காமினி என்ற பெயர் உள்ள ஒரு பெண் becomes ஆகிறாள். செல்வாஸ் ஃப்ரெண்ட், செல்வாவினுடைய ஃப்ரெண்டா. பிகம் அப்படின்னா ஆவது அப்படின்னு அர்த்தம். செல்வாஸ் அப்படின்னா செல்வாவினுடைய. அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. another girl named சுமதி. சுமதி என்ற பெயர் உள்ள இன்னொரு பெண் loves லவ் பண்றா. யார? செல்வா, செல்வாவ. வெரி மச் மிகவும், ரொம்ப. another girl named சுமதி loves செல்வா வெரி மச். சுமதி என்ற இன்னொரு பெண் செல்வாவை மிகவும் நேசிக்கிறாள். some bad men சில கெட்ட மனிதர்கள், சில கெட்டவர்கள். MAN மேன் அப்படின்னா சிங்குலர், MEN men அப்படின்னா ப்ளூரல். some bad man kidnap காமினி அப்படின்னா சில கெட்ட மனிதர்கள் காமினிய கிட்னாப் பண்றாங்க, கடத்துறாங்க. எதுக்கு? ஃபார் மணி, பணத்திற்காக. சில கெட்ட மனிதர்கள் பணத்திற்காக காமினியை கடத்துகிறார்கள். சரி, செல்வா கோஸ் செல்வா செல்கிறார். டு சேவ் காப்பாற்ற, காப்பாற்றுவதற்கு. யார? காமினி, காமினிய. ஃப்ரம் த வில்லன்ஸ், வில்லன்ஸ் கிட்ட இருந்து காமினியை காப்பாத்த செல்வா போறாரு. சரி, he finds out அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த that அப்படின்ற வார்த்தைக்கு என்று அப்படின்னு இங்க அர்த்தம் கொடுக்குது. சரி, அது ஒரு ஓரமா வச்சிருங்க. his father அவருடைய தந்தை is helping உதவி கொண்டிருக்கிறார், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு? the villains வில்லன்களுக்கு. that என்று he finds out அவர் கண்டுபிடிக்கிறார். அவருடைய தந்தை வில்லன்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப that என்ற வார்த்தைக்கு என்று அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். he fights with the bad men and saves the girl. he fights with the bad men அப்படின்னா அவர் கெட்டவர்களுடன், கெட்ட மனிதர்களுடன் சண்டையிடுகிறார். and மற்றும் saves the girl அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.